He plants his seed, throws his spirit on it, and it brings forth the product. His Holy Spirit transforms the seed word to be vindicated of its kind. அவர் தம்முடைய வித்தை நட்டு அதன் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். அது உற்பத்தியை பிறப்பிக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் விதை வார்த்தையை அதனுடைய விதமான ரூபகாரப்படுத்தும்படி மறுமாக்குகிறார். What kind of a seed you are, that shows just what's in you. You can't hide it. Whatever you are inside, it shows outside. You just can't keep from it. நீங்கள் எந்த விதமான ஒரு வித்தா இருக்கிறீர்கள், அது உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. உங்களால் அதை மறைக்க முடியாது. நீங்கள் உட்புறத்தில் என்னவா இருந்தாலும் அது வெளியேயும் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. You can't make that tree anything but what it is. It's going to be that way. The Holy Spirit transforms the seeds that's on the inside of it. No matter what kind of seed it is, it'll transform it. அந்த மரத்தை அது என்னவாக இருக்கிறதோ அதை தவிர வேறொன்றையும் உங்களால் உருவாக்க முடியாது. பாருங்கள், அது அந்த விதமாகத்தான் இருக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய உட்புறத்தில் உள்ள விதைகளை மறுவாக்குகிறார். அது எந்த விதமான ஒரு விதையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது அதை மறுவாக்கும். It's evil, it'll bring forth evil. If it's a hypocrite, it'll bring forth a hypocrite. If it's a genuine word of God, it'll bring forth a genuine son or daughter of God through a thinking man's filter. அது பொல்லாதா இருந்தால் அது தீமையே பிறப்பிக்கும். அது ஒரு மாய்மாலக்காரனா இருந்தால் அது ஒரு மாய்மாலக்காரனை பிறப்பிக்கும். அது ஒரு அசலான தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால் அது ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியினூடாக ஒரு அசலான தேவனுடைய குமாரனை அல்லது குமாரத்தை பிறப்பிக்கும். When the seed comes up, it comes through that. It produces a son and daughter of God. வித்து தோன்றும் போது அது அதன் மூலமாக வருகிறது. அது ஒரு தேவனுடைய குமாரனையும் குமாரத்தையும் பிறப்பிக்கிறது. One day when the world lay in the darkness of chaos, God, now listen close, because we're not going to speak just a little bit longer. Look, one day when the world was again in all kinds of religions, ஒரு நாள் உலகம் குழப்பமான இருளில் கிடந்த போது தேவன் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஏனென்றால் நாம் இன்னும் சிறிது நேரம் மட்டுமே பேசப் போகிறோம். பாருங்கள், ஒரு நாள் உலகம் மீண்டும் எல்லா விதமான மார்க்கங்களையும் கொண்டிருந்த போது, washing hands, pots wearing different robes and bonnets and so forth, it lay in the midst of another chaos. The genuine Israel of God had been so perverted from the laws and statutes of God. Jesus said, கைகளை கழுவுதல், பானைகள், வித்தியாசமான அங்கிகள் மற்றும் பொன்னாடைகளை அணிந்து கொண்டிருந்தனர். அது முழு குழப்பத்தின் மத்தியில் கிடந்தது. தேவனுடைய அசலான இஸ்ரவேலர் தேவனுடைய பிரமாணங்களில் இருந்தும் நியமங்களில் இருந்தும் மிகவும் தாறுமாறாக்கப்பட்டிருந்தனர். இயேசு, you with your traditions make the word of God of no effect to the people by your traditions. Look at them holy priests, they call them. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களினாலும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்றார். அவர்களை நோக்கி பாருங்கள், அவர்களை பரிசுத்த ஆசாரியர்கள் என்று அழைக்கிறார்கள். And Jesus said, you are of your father the devil, and his works you do. That's exactly what he said. இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவனுடைய கிரியைகளை நீங்களும் செய்கிறீர்கள் என்றார். பாருங்கள், சரியாக அதைத்தான் அவர் கூறினார். Now, when the world lay in that kind of a fix, God's Spirit moved again upon a seed that was predestinated. இப்பொழுது உலகம் அந்த விதமான ஒரு குழப்பத்தில் இருந்தபோது முன்குறிக்கப்பட்டிருந்த ஒரு வித்தின் மேல் தேவனுடைய ஆவி மீண்டும் அசைவாடினது. He translated and transformed Isaiah 9:6 of its promise. God was made in human flesh to save that chaos time. அவர் ஏசாயா 9:6 உள்ள வாக்குத்தத்தத்தை மறுபடுத்தி அவர் தேவன் அந்த குழப்பமான நேரத்திலிருந்து காப்பாற்ற மானிட சரீரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டார். When man was made in the image of God, here comes God by the prophet foreseeing it. Now remember, the word, the prophet foresaw it, just the same prophet that seen Satan in this last day. மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது இதோ தேவன் வருகிறார். தீர்க்கதரிசி அதை முன்கூட்டி காண்கிறதன் மூலம் இப்பொழுது வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள். அதை முன்கண்ட தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களில் சாத்தானை கண்ட அதே தீர்க்கதரிசி. பாருங்கள், this educational program and things he has, religious program, the same prophet, Isaiah 9:6 said, unto us a child is born, to us a son is given. இந்த கல்வி திட்டத்தை குறித்தும் அவன் கொண்டுள்ள காரியங்கள் மார்க்க திட்டம் போன்றவைகளை குறித்தும் அதே தீர்க்கதரிசி ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And his name shall be called Counselor, the Prince of Peace, the Mighty God, the Everlasting Father. And of his reign there will be no end. And that word's God's word. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்படும். அவருடைய ஆளுகைக்கு முடிவே இராது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. And the Spirit moved upon that word and it formed in the womb of a virgin. Amen. A son is born, not created, born. ஆவியானவர் அந்த வார்த்தையின் மேல் அசைவாடி அது ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் உருவானது. ஆமென். ஒரு குமாரன் பிறக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, பிறக்கிறார். Satan tried and tried again to spray it. He took him up and said, if you are what you say you are, then do some of this healing here for me. சாத்தான் அதை தெளிக்க முயற்சி செய்து மீண்டும் முயற்சித்தான். அவர் அவரை மேலே கொண்டு சென்று, நீர் என்னவா இருக்கிறீர் என்று கூறுகிறீர்களோ அப்படி நீர் இருந்தால் அப்பொழுது எனக்காக இந்த சுகமளித்தலில் சிலவற்றை செய்யும். Show me how you can do it. Turn this bread and this stones into bread. Let's see you take a dive because the scripture says you'll do it. நீர் அதை எப்படி செய்ய முடியும் என்பதை எனக்கு காண்பியும். இதை அப்பம், இந்த கற்களை அப்பமாக மாற்றும். நீர் குதிப்பதை நாங்கள் காணட்டும். ஏனென்றால் நீர் அதை செய்வீர் என்று வேதம் கூறுகிறது என்றான். If you see them religious devils today still saying that same thing? If there's such a thing as divine healing, here lays brother so and so, let's see you healing. இன்றைக்கும் அது சம்பந்தமான பிசாசுகள் அதையே கூறுவதை நீங்கள் காண்கிறீர்களா? தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒன்று இருக்குமானால் எங்கே சகோதரன் இன்னார் படுத்து கிடக்கிறார், நீங்கள் அவரை சுகப்படுத்துவதை நாங்கள் காணட்டும். That same devil stood at Jesus' cross and if thou be the Son of God, come down off the cross. அதே பிசாசு இயேசுவின் சிலுவை அண்டை நின்று, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்றான். The Word said he was the Son of God. The Spirit proved he was the Son of God. Isaiah 9 and 6 was fulfilled. The other night, many of you in the broadcast heard how that we have 60 some odd scriptures almost about proving that the scripture said that that was him. அவர் தேவனுடைய குமாரன் என்று வார்த்தை கூறி உள்ளது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஆவியானவர் நிரூபித்தார். ஏசாயா 9:6 நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒரு இரவு ஒலிபரப்பில் உங்களில் அநேகர் ஏறக்குறைய 60க்கு மேற்பட்ட வேதவாக்கியங்களை நாங்கள் எப்படியாய் கொடுக்க கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது அவராய் இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது என்பதை நிரூபிப்பதை குறித்ததே ஆகும். Oh, Satan tried and tried again. Do everything one night laying on the back of a ship. You see him asleep, he said, I'll destroy him right now, but he couldn't. சாத்தான் மீண்டும் முயற்சித்து எல்லாவற்றையும் செய்தான். ஒரு இரவு ஒரு கப்பலின் பின்பக்கத்தில் படுத்துக்கொண்டு அவர் நித்திரையடைந்ததை கண்டான். அவன், நான் இப்பொழுதே அவரை அழித்து விடுவேன் என்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. He tried to tempt him into doing the wrong thing, but he couldn't do it. Why? He had been sprayed with the repellent of predestination. It can't be deceived. No. அவர் தவறான காரியத்தை செய்யும்படி அவரை சோதிக்க முயன்றான். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஏன்? அவர் முன்குறிக்கப்படுதலின் விரட்டு மருந்தினால் தெளிக்கப்பட்டிருந்தார். அவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாது. இல்லை. The word said he'd be here. Amen. There ain't no devil going to bother him. No other son of God predestinated to take his place. அவர் இங்கே இருப்பார் என்று வார்த்தை கூறி உள்ளது. ஆமென். எந்த பிசாசும் அவரை தொல்லைப்படுத்த போவதில்லை. அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கிற வேறெந்த தேவனுடைய குமாரனும் இல்லை. He's sprayed with a repellent. Satan's poison, denominational doctors don't even touch him at all. He moves right on. Nothing going to bother him. It didn't have any effect upon him. அவர் ஒரு தடுப்பு மருந்தினால் தெளிக்கப்படுகிறார். சாத்தானின் விஷம் ஸ்தாபன வேத பண்டிதர்கள் அவரை தொடுவது கூட இல்லை. அவர் தொடர்ந்து அசைவாடுகிறார். ஒன்றுமே அவரை தொல்லைப்படுத்த போவதில்லை. பாருங்கள், அது அவர் மேல் எந்த விளைவையும் கொண்டிருக்கவில்லை. Well, I'll make you the bishop of all the earth. I have rule over it. If you just worship me, come on, join my group. I'll make you the ruler. I'll step down and let you up. சரி, நான் உம்மை பூமி முழுவதற்கும் பேராயராக ஆக்குவேன். நான் அதை ஆளுகை செய்ய வேண்டும். நீ என்னை ஆராதிப்பாயானால், என் குழுவிலிருந்து சேர்ந்து கொள்வாயானால், நான் உம்மை அதிபதியாக்குவேன். நான் கீழே இறங்கி உம்மை மேலே ஏற்றட்டும் என்றான். He said, get behind me, Satan. It is written, thou shalt worship God, the Word, and Him only shalt thou serve. Then one day, அவர், சாத்தானே, அப்பாலே போ, வார்த்தையாகிய தேவனை தொழுது கொண்டு அவரை மாத்திரமே சேவிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதன் பின்னர் ஒரு நாள், on this great person, I'd like to stay there a while. இந்த மகத்தான நபரின் பேரில்
நான் அங்கு சிறிது நேரம் தரித்திருக்க விரும்புகிறேன். But one day the Spirit moved upon him again, because there's some word have been wrote about him, come from God to the prophet, and he was led to the slaughter like a lamb. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் மீண்டும் அவர் மேல் அசைவாடினார். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்த சில வார்த்தைகள் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்தன. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட்டார். And the Spirit moved upon him and led him and sent him to Calvary's cross. There he died, and everything that was spoke of him in his death was fulfilled. ஆவியானவர் அவர் மேல் அசைவாடி அவரை வழிநடத்தி அவரை கல்வாரியின் சிலுவை அண்டை அனுப்பினார். அங்கே அவர் மரித்தார். பூமியின் மேலிருந்த முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்து அனைத்திற்கும் to bring life and life to all the predestinated seed of God that was up on the earth. He brought the way to do it. Here is the seed. The Spirit brings the life. வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும்படிக்கு அவருடைய மரணத்தில் அவரை குறித்து உரைக்கப்பட்ட யாவும் நிறைவேற்றப்பட்டன. அவர் அதை செய்வதற்கான வழியை கொண்டு வந்தார். இங்கே வித்து உள்ளது. ஆவியானவர் ஜீவனை கொண்டு வருகிறார். Transforming sons and daughters of God from the world in this dark chaos into be sons and daughters of God. தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இந்த இரண்ட குழப்பத்தில் உலகத்திலிருந்து தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றப்படுகின்றனர். Don't stumble at that word predestination. I know you do. But listen, it's not my word, it's one of God's words. Do you want to read it? Read Ephesians 1:5. முன்குறித்தல் என்ற அந்த வார்த்தையில் இடராதீர்கள். நீங்கள் இடறுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் கவனியுங்கள், இது என்னுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றாகும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் எபேசியர் 1:5 வாசியுங்கள். Which he has predestinated us to the adoption of sons through Jesus Christ. அவர் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராக முன்குறித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா? Just let me break it just a minute. Just a minute to break this out of your mind. Look, just as you were in your father at the beginning, a germ seed. Do you know that, every one of you? You were in your great-great-great-grandfather also. Do you know that? ஒரு நிமிடத்தில், இன்னும் ஒரு நிமிடத்தில் உங்கள் சிந்தையிலிருந்து இதை போக்கிவிட நான் அதை அப்படியே கூறட்டும். பாருங்கள், ஆதியில் நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்குள் ஒரு விதையான உயிரணுவாய் இருந்தது போலவே நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய பெரிய பாட்டனாரிலும் கூட இருந்தீர்கள். நீங்கள் அதை அறிவீர்களா? Read the book of Hebrews, where that we find that Levi paid tithes when he was in the loins of Abraham. எபிரேயர் நிருபத்தை வாசித்து பாருங்கள். அங்கே லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்தபோது அவன் தசமபாகம் செலுத்தினான் என்று நாம் கண்டறிகிறோம். 4 generations behind him, when Abraham paid tithes to Melchizedek, it was accounted to his great-great-grandson down below him. And he was then in the loins of Abraham. There you are. See? அதற்கு 4 தலைமுறைகள் பின்னாக இருந்தன. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகத்தை செலுத்தின போது அது அவனுக்கு கீழே உள்ள அவனுடைய கொள்ளு பேரனுக்குமாய் இருந்தது. அப்பொழுது அவன் ஆபிரகாமின் அறையில் இருந்தான். அங்குதான் காரியம். பார்த்தீர்களா? You were in the loins of your father, but your father could not have any fellowship with you until you was transformed into a body of flesh. நீர் உங்களுடைய தகப்பனின் அறையில் இருந்தீர். ஆனால் நீங்கள் ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ளாக மறுரூபப்படும் வரை உங்களுடைய தகப்பன் உங்களோடு எந்த ஐக்கியத்தையும் கொண்டிருக்க முடியாது. My son there was in me. I wanted a son, but he was in me then. See? He was in me then. But through wedlock, he was transformed into a man like me. And then he became like me. என் மகன் எனக்குள் இருந்தான். எனக்கு ஒரு குமாரன் தேவையாய் இருந்தது. ஆனால் அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். பார்த்தீர்களா? அப்பொழுது அவன் எனக்குள் இருந்தான். ஆனால் விவாகத்தின் மூலமாக அவன் என்னை போன்ற ஒரு மனிதனாக மறுரூபப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் அவன் என்னை போலானான். You become like your parents. See? Because it was in you to begin with. Now, if we are the sons of God, his attributes, which you are an attribute of your father, not your mother, your father. நீங்கள் உங்களுடைய பெற்றோரை போல் ஆகிவிடுகிறீர்கள். பாருங்கள், ஏனென்றால் அது துவக்கத்தில் உங்களுக்குள் இருந்தது. இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களாய் இருந்தால் அவருடைய தன்மைகள் நீங்கள் உங்களுடைய தகப்பனின் தன்மையாய் இருக்கிறீர்களே என்று உங்களுடைய தாயின் தன்மை அல்ல, உன்னுடைய தந்தை. The germ lays in the father. And now, your mother was an incubator.
that bear you. Bear the seed of your father. See? விந்தணு தகப்பனுக்குள் இருக்கிறது. பார்த்தீர்களா? இப்பொழுது உங்களுடைய தாய் உங்களை பிறப்பிக்கும் ஒரு அடைகாக்கும் கருவியாய் இருந்தது. உங்களுடைய தகப்பனின் வித்தை சுமந்து செல்கிறாள். பார்த்தீர்களா? And the earth in flesh is also the incubator that bears the seed of God. See? Just exactly. Not the world, how great the world is, how great the God that made it. See? மாம்சத்தில் பூமியானது கூட தேவனுடைய வித்தை சுமக்கும் அடைகாக்கும் கருவியாகவும் உள்ளது. பாருங்கள், சரியாக உலகமானது, உலகம் எவ்வளவு மகத்தானது என்று அல்ல, அதை உண்டாக்கிற தேவன் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறார் என்பதே ஆகும். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? Now, if you are a son and daughter of God, then you were in God at the beginning. You're his attribute. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஒரு குமாரனும் குமாரத்தியுமானால், அப்பொழுது நீங்கள் ஆதியிலே தேவனுக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய தன்மையாய் இருக்கிறீர்கள். If you wasn't there then you never was or never will be. அப்பொழுது நீங்கள் அங்க இருக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டீர்கள் அல்லது ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். Because I cannot bear from my loins the son of this man here or that man there. I can only bear my own sons. ஏனென்றால் இங்குள்ள இந்த மனிதனின் மகனையோ அல்லது அங்குள்ள அந்த மனிதனின் மகனையோ என் அறையிலிருந்து என்னால் சுமக்க முடியாது. என் சொந்த மகன்களை மட்டுமே என்னால் சுமக்க முடியும். And they bear my likeness. Hallelujah. Is it? அவர்கள் என்னுடைய சாயலை தரித்திருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? Sons and daughters was in God at the beginning. Now look, you got eternal life. You say, we believe it, that we got eternal life. ஆதியிலே குமாரரும் குமாரத்திகளும் தேவனுக்குள் இருந்தனர். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். Well, there's only one form of eternal life, and that's God. That's the only thing it is eternal is God. Then if you've got eternal life, that life that's in you always was. பாருங்கள், ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு, அது தேவன். அது மாத்திரமே நித்தியமானதாய் உள்ளது, தேவன் மாத்திரமே ஆகும். அப்படியானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் உங்களுக்குள் எப்பொழுதுமே அந்த ஜீவன் இருந்து கொண்டிருக்க. And you were in the loins of God before there even was a world. And when the Word itself, Jesus himself, is called the Word, and St. John 1 said, ஒரு உலகம் உண்டாவதற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய அறையில் இருந்தீர்கள். வார்த்தை தாமே, இயேசு தாமே வார்த்தை என்று அழைக்கப்பட்ட போது பரிசுத்த யோவான் 1 in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. Then you were in the loins of Jesus and went to Calvary with him. You died with him, and you raised with him. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று கூறியுள்ளது. அப்படியானால் நீங்கள் இயேசுவின் அறையில் இருந்தீர்கள், அவரோடு கல்வாரிக்கு சென்றீர்கள், நீங்கள் அவரோடு மரித்தீர்கள், நீங்கள் அவரோடு உயிரோடு எழுந்தீர்கள். And today we're sitting in heavenly places in him, filled with his Spirit, sons and daughters of God. Die with him, raised with him. Sure. இன்றைக்கு நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருந்து அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு அவருக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு மரித்து அவரோடு உயிரோடு எழுந்தோம் நிச்சயமாக. Now you can fellowship with him. You couldn't back there because you were just a word in him, a seed. இப்பொழுது அப்படியானால் இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளலாம். அப்பொழுது உங்களால் ஐக்கியம் கொள்ள முடியாது இருந்தது. ஏனென்றால் நீங்கள் அவருக்குள் ஒரு வார்த்தையாய் ஒரு வித்தாய் இருந்தீர்கள். But now he's manifested you, and now he wants you to fellowship with him. Then he came down, was made flesh, so he could perfectly fellowship with you. See the perfect fellowship? ஆனால் இப்பொழுது அவர் உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ள அவர் விரும்புகிறார். அதன் பின்னர் அவர் இறங்கி வந்து அவர் உங்களோடு பரிபூர்ண ஐக்கியம் கொள்ளும்படியாக மாம்சமானார். பரிபூர்ண ஐக்கியத்தை பார்த்தீர்களா? Oh, mild and deep mysteries of God. How wonderful. See, God cannot fellowship in the Spirit, so God became man with us. என்னே, அவைகள் ஆழமான தேவனுடைய ரகசியங்கள். எவ்வளவு அற்புதமானது பாருங்கள். தேவனால் ஆவியில் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, எனவே தேவன் நம்மோடு மனிதனானார். Jesus Christ was God himself. Manifested because he's the Son, because he was begotten, but it's just a tabernacle from the live-in. No man has seen God at any time, but the only begotten of the Father has declared him. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட தேவனாகவே இருந்தார்.
ஏனென்றால் அவர் ஒரு குமாரனாய் இருந்தார், ஏனென்றால் அவர் பிறப்பிக்கப்பட்டார். ஆனால் அது அவர் ஜீவிப்பதற்கான ஒரு கூடாரமாகவே இருந்தது. ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் ஒரே பேரானவர் அவரை வெளிப்படுத்தினார். God built himself a house, a body to live in. Come down so that you could touch him. 1 Timothy 3:16, without controversy, great is the mystery of God, is for God was manifested in the flesh. Seen of angels believed on, received up into heaven. See? Now, நீங்கள் அவரை தொடும்படியாக இறங்கி வந்து தேவன் தாமே ஒரு வீட்டை ஜீவிப்பதற்கான ஒரு சரத்தை கட்டினார். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஏனென்றால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவதூதரால் காணப்பட்டு விசுவாசிக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் you being flesh and him being flesh, then you can fellowship one another, because he was God's attribute of love. God is love. Is that right? And Jesus was God's attribute of love. நீங்கள் மாம்சமாய் இருக்கிறீர்கள், அவர் மாம்சமானார். அப்படியானால் உங்களால் இப்பொழுது ஐக்கியம் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய அன்பின் தன்மையாய் இருந்தார். தேவன் அன்பாய் இருக்கிறார். சரியா? இயேசு தேவனுடைய அன்பின் தன்மையாய் இருந்தார். And when the attribute of love was displayed, which that was God himself, all the attributes that hung on to him come to him. All the Father has given me will come to me. அன்பின் தன்மை வெளிப்பட்ட போது அது தேவனாகவே இருந்தது. அவருக்குள் இருந்து கொண்டிருக்கிற எல்லா தன்மைகளும் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று அவரண்டை வருகின்றன. But it had to be predestinated. It wasn't, he won't be there. That's all. Thirdly, நிச்சயமாகவே அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் அங்கு இருக்க மாட்டீர்கள். அவ்வளவுதான். நிச்சயமாக now we can fellowship us through the riches of his word, in which you are a part of. You are a part of the word, because he was the word at the beginning. You're the word now. See? இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையின் ஐஸ்வர்யங்களின் மூலமாக ஐக்கியம் கொள்ள முடியும். அதில் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையின் பாகமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். இப்பொழுது நீங்கள் வார்த்தையாய் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? I'm preaching tonight or Sunday, one of the days when I get in about what the word is. See, and now you are part of the word. நான் இன்றிரவு அல்லது ஞாயிறு அல்லது நாட்களில் ஒன்றில் வார்த்தை என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்து பாருங்கள். நான் பிரசங்கிக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். Listen, there's one thing I can't do. I can't brag on my ancestors. You know, I've come through an awful mess. கவனியுங்கள், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு. என் மூதாதையரின் பேரில் நான் பெருமை பாராட்ட முடியாது. நான் ஒரு மோசமான குழப்பத்தினூடாகவே வருகிறேன். My father was an Irishman. My mother was an Indian squaw, half Indian. Her mother was the Indian, got a pension. என்னுடைய தந்தை ஒரு அயர்லாந்துக்காரர். என்னுடைய தாயார் ஒரு சிகப்பிந்தியர், பாதி இந்தியர். அவளுடைய தாயார் ஒரு இந்தியர், ஒரு ஓய்வூதியம் பெற்று வந்தவர். Now, all of them drunks. Most of them died with their shoes on fighting. Gunfighters and so forth. I can't brag on nothing about that, because my ancestors and my family tree's terrible. இப்பொழுது அவர்கள் எல்லோருமே குடிகாரர்கள். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய களத்திலிருந்தே சண்டையிட்டு துப்பாக்கியால் சுடுபவர்கள் போன்றவர்களாய் மரித்தார்கள். அதை குறித்து நான் பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னுடைய மூதாதையரிடம் என்னுடைய வம்ச விருட்சமும் பயங்கரமானவை. But brother, there's one thing I can brag on. All right. I can brag on my Lord Jesus, who has redeemed me, and with his transforming power planted a seed by predestination, and I saw it. Whose son am I now? ஆனால் சகோதரனே, ஒரு காரியத்தின் பேரில் நான் பெருமை எடுத்துக் கொள்ள முடியும். என்னை மீட்டுள்ள என் கர்த்தராகிய இயேசுவின் பேரில் என்னால் பெருமை பாராட்ட முடியும். அவருடைய மறுரூபமாக்கும் வல்லமையினால் முன்குறித்தலின் மூலம் ஒரு விதையை நட்டார். நான் அதை கண்டேன். இப்பொழுது நான் யாருடைய மகன்? I can brag on him. And I've spent 33 years of my life bragging on him. If he'd spare me another 33 years, I'll try to brag more on him. ஆம், என்னால் அவர் பேரில் பெருமையாக பேச முடியும். நான் என்னுடைய ஜீவியத்தின் 33 ஆண்டுகளையும் அவர் பேரில் பெருமையாக செலவழித்திருக்கிறேன். அவர் இன்னும் 33 ஆண்டுகள் என்னை காப்பாற்றுவாரேயானால் நான் அவரை குறித்து இன்னும் அதிகமாக தற்பெருமையாக பேச முயற்சிப்பேன். பார்த்தீர்களா? I can brag on my ancestors. Hallelujah. Hallelujah. He that redeemed me and planted the seed of life in here, let me look down upon this word, sent down his spirit. என் மூதாதையரின் பேரில் நான் பெருமையாக கூற முடியும். ஹல்லேலூயா. அவர் என்னை மீட்டு ஜீவனின் விதையை இங்கு நட்டார். இந்த வார்த்தையை நான் நோக்கி பார்க்கும்படி செய்து அவருடைய ஆவியை அனுப்பி, Here it is. Speak this, it'll happen. Do that, and oh my, I can brag on him.
How did he do it? Through the washing of the water by the word. The water is a separation. Which should you explain it? இதோ அது உள்ளது, இதை பேசு, அது சம்பவிக்கும், அதை செய் என்றார். ஓ என்னே, என்னால் அவர் பேரில் பெருமையாக பேச முடியும். அவர் அதை எப்படி செய்தார்? திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு கழுவுதல் மூலமாக தீட்டு கழிக்கும் ஜலம். நாம் அதை விளக்கி கூறினால் நலமாயிருக்கும். True predestinated believers will stay with the word because they are part of that word. உண்மையான முன்குறிக்கப்பட்ட விசுவாசிகள் வார்த்தையோடு தரித்திருப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தையின் பாகமாயிருக்கிறார்கள். Oh, wandering stars, how long will you wander? You Methodist, Baptist, Presbyterian, outsiders, whatever you might be, wandering stars from church to church. ஓ அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் எவ்வளவு காலம் அலைந்து திரிவீர்கள்? மெத்தோடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிட்டேரியன்களே, வெளியாட்களாகி நீங்கள் யாராயிருந்தாலும் சபையிலிருந்து சபைக்கு, pillar to place and television to television, world to world, why don't you come on? He longs to have fellowship with you. He's longing for you. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், தொலைக்காட்சியிலிருந்து தொலைக்காட்சிக்கும், உலகத்திலிருந்து உலகத்திற்கும் அலைந்து திரியும் நட்சத்திரங்களே, நீங்கள் ஏன் வரக்கூடாது? அவர் உங்களோடு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறார். அவர் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். He wants to transform you by the renewing of your mind, not to the church or to the denomination, but to His Word, which you are a part, if that desire is in you. அவர் உங்களுடைய சிந்தையின் புதுப்பித்தலின் மூலம் உங்களை மறுரூபாக்க விரும்புகிறார். சபைக்கோ அல்லது ஸ்தாபனத்திற்கோ அல்ல, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு. அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். Blessed are they that do hunger and thirst for righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். புரிகிறதா? And His transforming power to bring you out of this deformity of religion that you're in. நீங்கள் இந்த உருகுலைந்த மார்க்கத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு அவர் தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை அனுப்பி இருக்கிறார். In this deformity chaos that we're in, God has sent His transforming power, His word, vindicated, proven, to bring you out of this religious deformity of ignorance that you're walking in. நாம் இந்த உருகுலைந்த குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உருகுலைந்த மத சம்பந்தமான அறியாமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர தேவன் அவருடைய வார்த்தையை ரோபகாரப்படுத்தப்பட்ட, நிரூபிக்கப்பட்ட தம்முடைய மறுரூபாக்குகிற வல்லமையை அனுப்பி இருக்கிறார். Naked, blind, miserable, and don't know it. Think of it, friends. நிர்வாணமாயும் குருடராயும் பரிதபிக்கப்படத்தக்கவராய் இருந்தும் அதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். நண்பர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். You know, God sent His transforming power to fulfill His word and change the whole body of Sarah and Abraham. Transformed an old man and an old woman because He promised He'd do it. தேவன் தம்முடைய மறுரூபாக்கும் வல்லமையை தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அனுப்பி சாராள் மற்றும் ஆபிரகாமின் முழு சரத்தையும் மாற்றினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வயோதிக மனிதனையும் ஒரு வயோதிக ஸ்திரியையும் மறுரூபாக்கினார். ஏனென்றால் அவர் அதை செய்வதாக வாக்குப்படினார். And what God promises to do, that He'll do. There's nothing, anything, any perverted thing, God can't do nothing with it. But He will keep His word. And He'll send His Spirit. தேவன் செய்வதாக வாக்கு பண்ணுகிறதை அவர் செய்வார். ஒன்றுமில்லை, எந்த காரியமும், எந்த ஒரு தாறுமாறாக்கப்பட்ட காரியத்தையும் தேவனால் அதனோடு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். அவர் தம்முடைய ஆவியை அனுப்புவார். The Lord appointed it. I watered day and night, lest some should pluck it from my hand. The Bible says that. கர்த்தராகிய நான் அதை நட்டேன், என் கைகளில் இருந்து அதை யாரும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் தண்ணீர் பாய்ச்சுவேன் என்றார். வேதம் அதை கூறுகிறது. Oh, wandering star, you with the desire in your heart, you've got to have it, or you wouldn't be sitting here this morning. And you wouldn't be in those churches and auditoriums and things you're in out across the land. ஓ அலைந்து திரிகிற நட்சத்திரங்களே, உங்களுடைய இதயத்தில் வாஞ்சையோடுள்ள நீங்கள் அதை பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இந்த காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒன்று உங்களை அங்கு கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் அந்த சபைகளிலும் அரங்கங்களிலும் நீங்கள் உள்ளேயும். If something didn't bring you in there, some person spoke to you, don't go any further. There's a washing of the water by the word that'll make you white as snow. தேசம் முழுவதிலும் உள்ள காரியங்களிலும் இருக்க மாட்டீர்கள். யாரோ ஒருவர் உங்களிடம் பேசினார், அதற்கு மேல் செல்ல வேண்டாம்,
வார்த்தையை கொண்டு தண்ணீர் கழுவுதல் உள்ளது. அது உங்களை பரியை போல் வெண்மையாக்கும். Oh, sons of God.